தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஈசிஆர் விவகாரத்தில் அதாவது திமுக பிரமுகர்கள் தான், திமுக அனுதாபி தான், திமுக உறுப்பினர்களாக நமக்கு தெரியாது. இவர்கள் அந்த ஒரு பெண்ணை துரத்தி வந்த, அதாவது பெண்களை, ஏன்னா அந்த காரில் வந்து நிறைய பெண்கள் இருந்தாங்க, நள்ளிரவில் அந்த பெண்களை துரத்தி வந்த அந்த விவகாரம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, காவல்துறையிலிருந்து வரிந்து கட்டி கொண்டு விளக்கம் மேல் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்றதே எனக்கு புரியல. இப்போ காவல்துறை கொடுத்திருக்கின்ற இன்றைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல திமுக கொடி இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் திமுக உறுப்பினர்கள் அல்ல. நாங்கள் வந்து 6 பேரை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்முடைய கேள்வி, எதற்காக இத்தனை நாள் எடுத்தது உங்களுக்கு? கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தா 10 நிமிஷத்துல காவல்துறை செய்யலாமே அத. அவங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கணும். அதை நீங்கள் பதிவு செய்யலை. அவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்குறீங்க. சிஎஸ்ஆர்ன்றது என்ன, கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட்டு. அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. அதோட கொடுத்து அனுப்பி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள், அப்படின்றதுனால தான் அந்த வீடியோ வெளியில் வருது. அதாவது இன்ஸ்டாகிராமில் அந்த இளைஞர், இந்த ஒரு அட்வொகேட் ஒருத்தர், அவர் வந்து வெளில வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நடவடிக்கையே எடுக்கலைங்க, ஆனால் இவன் பகிரங்கமாக வந்து மிரட்டிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 3 நாட்கள் நீங்கள் அமைதி காத்திருக்கிறீர்கள். இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. யார்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று நீங்கள் நிர்பந்தப்படுத்துகிறீங்க. அதாவது நாங்கள் இனிமேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த 3 நாட்கள் ஏன் எடுக்கல? இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த வீடியோவை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சிஎஸ்ஆர், அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த சிஎஸ்ஆர் கொடுக்கும் பொழுது இந்த வீடியோ ஆவணத்தையும் உங்களிடம் கொடுத்துருக்கிறார்கள். அதில் அந்த வண்டியோட நம்பர் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க ஓடி வந்து தொல்லை கொடுக்குறது தெளிவாக இருக்குது. ரோடையே மறிக்கிறான் அப்படின்றதும் தெளிவாக இருக்குது. திமுக கொடி போட்ட அந்த கார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்பது தான் சத்தியமான உண்மை. நோக்கம் என்னவா இருக்குன்னா, இதில் திமுகவுடைய பேர் கெட்டு போச்சு அப்படின்றதுனால, இது ஏற்கனவே என்னமோ நல்ல பேர் இருந்தால் மாதிரின்றது வேறு விஷயம். ஆனால் திமுகவுடைய பேர் அடிபடுது அப்படின்றதுனால இப்படி வேணால் எடுத்துப்போம். திமுகவுடைய பேர் அடிபடுதுன்றதுனால நீங்கள் இப்போ என்னதுக்கு இறங்கியிருக்கீங்கன்னா, திமுகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் முழு முனைப்பையும் காட்டுறீங்க. நம்முடைய கேள்வி, உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒரு புகாரை கொடுத்தால் உங்களுடைய முதல் வேலை என்னவா இருக்கணும்? அந்த பெண்ணிற்கு உரிய பாதுகாப்பை எப்படி கொடுப்பது என்பது. இந்த குற்றச்செயலை செய்திருப்பதாக அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை உடனே எடுத்து விசாரணைக்கு எடுப்பது. இதுதான் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதை நீங்கள் பண்ணலை. மாறாக இந்த விஷயம் பூதாகரமாகிவிட்டது. ஏன் பூதாகரமாகணும்? இது ஆயிருக்காதே. அவங்க வந்தாங்க, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க, நீங்கள் அப்போவே கூப்பிட்டு இந்த பசங்களை விசாரிச்சுருந்தீங்கன்னா இது பூதாகரமாக இருக்காது. இவன் வீடியோவே வெளியிட்டிருக்க மாட்டானே. அப்போ இவன் வீடியோவை வெளியிடுற அளவிற்கு தள்ளப்பட்டது ஏன்? ஏன்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏன்னா அது திமுக கொடி பொருத்தப்பட்ட கார். அது மட்டும் இல்லாமல் அந்த காருடைய அது செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க. அந்த காரை இப்பொழுது யார் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேகே நகர் ஏரியாவில் தான், சென்னை கேகே நகர் ஏரியாவில் தான், அது வெஸ்ட் கேகே நகர் ஏரியா தான் காமிக்குது. அது மிக தெளிவாக யாருடைய பின்னணி அப்படின்றதெல்லாம் நம்மளால் வந்து முன்வைக்க முடியும். வைக்க தான் போகிறோம். நான் வந்து மற்றவங்க மாதிரி நான் நேரம் வரும்பொழுது சொல்கிறேன், நான் காத்திருப்பேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் சொல்வேன்லாம் சொல்ல போகிறதில்ல. தகவல் திரட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு தகவல் வரும்பொழுதும் அதை அப்டேட் பண்ண போகிறேன் நான். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நான் யாருக்கும் இதற்காக தயங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் கேள்வி, இந்த காவல்துறையை பார்த்து திமுகவை காப்பாற்றுவதற்கு எதற்காக நீங்கள் இவ்வளவு மெனக்கெட வேண்டும்? நீங்கள் எவ்வளவு மெனக்கெடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் அவப்பெயர் வருது. உங்களிடம் புகார் கொடுப்பதற்கே எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்க. ஏன்னா புகார் கொடுத்தா அந்த நபர்கள் யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தகவலையெல்லாம் கசிய விடுறீங்க அப்படின்றது ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கூற்று இன்றைக்கு நம்பப்படுகிறது எல்லாராலையும். ஏன்னா நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துலையும் அதான் பண்ணீங்க, இப்போ இந்த விவகாரத்துலையும் அதான் பண்ணுறீங்க. எல்லா தகவலையும் வெளியே விட்றீங்க. கார் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, யாருக்கு புகார்தாரர், எல்லாத்தையும் நீங்கள் வெளியே விட்றீங்க. இப்படி நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா எவன் நம்பி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுப்பான்? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கள் போட்டு கொடுத்துட்றீங்களே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில் ஜகுபர் அலி என்ற நபர், அவர் காவல்துறையிடம் போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு கூட விட்டுருங்க, காவல்துறையிடம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை முழுவதுமாக அதை அப்படியே கொண்டு வந்து வெளியிடுறீங்க. அது வெளியே கசிய விட்டதுனால தான் அந்த
குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அல்லது குற்றவாளிகள் யார் பற்றிலாம் புகார் கொடுத்துருக்காரு, யாரெல்லாம் மணல் அள்ளுறான் அப்படின்ற தகவலை தெரிந்து கொண்ட நபர் பாஞ்சிக்கிட்டு வந்து அவரை கொலை செய்வதற்கு அவன் இறங்குறான். அப்போ இந்த தகவலை எல்லாம் கசிய விடுது யார்? உங்கள் தரப்பில் இருந்தான். இது எதுக்காக நடக்கணும்? தொடர்ச்சியாக இது நடக்குது அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. இதை யாரை பாதுகாப்பதற்கு? ஆளும் தரப்பை பாதுகாப்பதற்கு, திமுக அயோக்கியர்களை பாதுகாப்பதற்கு, திமுக பொறுக்கிகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் இவ்வளவு மெனக்கெட வேண்டுமா? உங்கள் பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அப்படின்றது தான் நம் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய கேள்விகள். இதனால் நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்ற எண்ண ஓட்டம் சிதைகிறது இல்லை, உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை சிதைந்து போகுதில்லை. நாம் யாரை நம்பியிருக்கோம்? காவல்துறையை தான் நம்பியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் சுதந்திரமாக இப்போ புழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட வீட்டில் வந்து நிம்மதியாக போய் உறங்க முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் காவல்துறை. எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி இங்கே ரோந்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார், வேலையில் இருக்கிறார், பணியில் இருக்கிறார் அப்படின்ற அந்த தைரியம் தானே நம்மளை வந்து நிம்மதியாக இயங்க விடுது. ஆனால் நீங்களே இப்படி தொடர்ந்து காவல்துறை வந்து இந்த ஆளும் தரப்பினருக்கு, இந்த பொறுக்கிகளுக்கு, இந்த காலிகளுக்கு இவர்களை பாதுகாக்கும் வண்ணம் நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படின்னா உங்கள் மீதான நம்பிக்கை என்பது உடைந்து போகாதா? ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. இன்றைக்கி ஒரு ஆட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு செயல்படுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வரும்போது, ஏன்னா இதில் பலிகடாவது காவல்துறையினர் தான். இதை நான் ஏற்கனவே பலமுறை பதிவு பண்ணுறேன், இப்பவும் திருப்பி பதிவு பண்ணுறேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதும் காவல்துறையினர் தான். இதில் பலிகடாவதும் காவல்துறையினர் தான். கண்ட கேப் மாறிக்கும் மொள்ள மாறிக்கும் செல்ஃப் அடிக்கணும். நீ சர்வீஸில் இருந்து உழைச்சி வந்துட்டு அவன் எவனோ ஒரு பொறுக்கியாக இருப்பான், ஆனால் அவன் அமைச்சரோட பையனாக இருப்பான், இல்லை அமைச்சருக்கு தெரிஞ்சவனாக இருப்பான், இல்லை அமைச்சராகவே கூட இருப்பான். அவனுக்கெல்லாம் வந்து செல்ஃப் அடிக்கணும் அப்படின்றது ஒரு உண்மையிலேயே ரொம்ப கசப்பான ஒரு விஷயம்தான். அதை நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு ஒரு லெவல் இருக்குல்ல. இந்த அளவுக்கா நீங்கள் இறங்கி போய் இவங்களுக்கு முட்டு கொடுப்பீங்க? அரசியல்வாதி அதை செய்கிறான்னு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது ஒரு திருமாவளவன் சொல்கிறார்ல, திமுக காரன் கூட யோசிக்காத கோணத்தில் திருமாவளவன் யோசிக்கிறார்ல. அதாவது கொடி வைத்திருப்பதனாலேயே அவர்கள் திமுகவினர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. திமுக காரன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அந்த பெண்கள் எல்லாம் எதற்காக நள்ளிரவு வெளியில் வரணும்? அப்போ அவங்க மோசமான ஒரு கேரக்டர் கொண்ட பெண்களாக தான் இருக்கணும் இப்படின்னு பொருள்படலாம் பேசுகிறான் திமுக காரன் சமூக வலைதளங்களில். ஆனால் திருமா அதை விட மேலே போயிட்டார். என்ன சொல்கிறாரு? திமுக கொடி வைத்திருந்தாலே அவன் அதை செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், திமுக கொடியை வைத்திருந்தால் அவன் வந்து திமுக காரன் அவசியம் இல்லை. ஆனால் இந்த குற்றச்செயலை அவன் செய்திருக்கிறான் என்பதும் அவன் ஒரு பொறுக்கி என்பதும் இதை காவல்துறை பாதுகாக்க 3 நாட்கள் முயற்சி செய்தது என்பதுமே கூட நமக்கு மிக தெளிவாக ஊர்ஜிதப்படுத்துகிறது. அவன் திமுக காரன் தான். இயல்பாகவே திமுக காரன் ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கியை பாதுகாப்பதற்கு காவல்துறை முயற்சி செய்யுது. 3 நாட்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அப்படின்னு போதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அவன் திமுக காரன் தான்னு? அப்போ இதையெல்லாம் மக்கள் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுக்கு நம்ம இவர்கள் சொல்வதையெல்லாம், இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன மடையர்களா? இப்போவும் சொல்கிறேன், நம் மீது தான் தப்பு, புகார் கொடுக்க வந்த நம் மீது தான் தவறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் காவல்துறை அந்த பெண்ணை நிர்பந்தித்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் வருது. என்னென்னு? உங்கள் மேலே நாங்கள் திருப்பிடுவோம். எப்படி திருப்பிடுவோம்? காரை நீ தான் இடித்த, நீ இடிச்சிட்டு எஸ்கேப் பார்க்கும்போது தான் அவன் துரத்திட்டு வந்தான் அப்படின்னு நாங்கள் திருப்பிடுவோம், நாங்கள் மாற்றிடுவோம். காவல்துறை நினைத்தால் எதை வேண்டாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்போ இப்படி மிரட்டப்பட்டால் யார் வெளில வந்து பேச முடியும்? இதான் ஜனநாயகமா? இதுதான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை காக்கும் லட்சணமா? யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு நானே செல்ஃபி எடுத்திருப்பேன் இந்த ஸ்டாலினுக்கு. ஆனால் மாறாக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? தடி எடுத்தவங்களாம் நல்லக்காரன் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு அவன் தைரியமாக, அது 2 கார், ஒரு கார் இல்லை 2 கார், ஒரு கார் முன்னாடி மணக்கிறான், இன்னொரு கார் பின்னாடி மணக்கிறான், துரத்திட்டு போகிறானுங்க வீடு வரைக்கும். அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வரும்? சாமானியனுக்கு வருமா? கட்சி கொடி இருக்கின்ற தைரியத்தில் தான் அவன் வரான். இதே ஞானசேகரனுக்கு அதான் சொன்னீங்க முதல்ல. அவன் கட்சிக்காரனே கிடையாது, கட்சிக்கு அவனுக்கும் தொடர்பே கிடையாது. இது யார் சொன்னது? அமைச்சர். முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில்? அவன் கட்சிக்காரன் இல்லை, கட்சி உறுப்பினர் இல்லை, ஆனால் அனுதாபி அப்படின்ட்டு. எப்படி கட்சிக்காரன்? முதல்ல கட்சிக்கு அவனுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கட்சிக்காரன் இல்லை அனுதாபின்னு சொல்கிறீங்க. கட்சியோடைய அத்தனை வேலையிலையும் அவன் இருக்கான். அதுவும் அவன் இருக்கிறதே ஒரு முட்டு சந்து. அந்த முட்டு சந்து, அந்த முத்திர சந்துக்கு நம்ம மாசு சார் வருவாராம், அவன் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுவாராம், போவாராம்,
இதையெல்லாம் நம்புறதுக்கு நம்ம என்ன கேனக்கு இருக்கணுங்களா? அதனால இந்த விவகாரத்தையும் இப்படி மூட வேண்டும். ஒண்ணு புகார்தாரர்களை அசிங்கப்படுத்தணும். இல்ல அவங்கள அச்சுறுத்தணும். இந்த ஆளும் கட்சி தரப்பினரை பாதுகாக்கணும். இப்படின்னு மட்டுமே செயல்படக்கூடிய இந்த காவல்துறைக்கு உண்மையிலேயே என்னுடைய வருத்தத்துடனான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.